ஃபிரௌனின் ஆணவம் எல்லை மீறியது. அவன் தன்னைத்தானே கடவுள் என்று அறிவித்து மக்களிடம், என்னைத் தவிர உங்களுக்கு வேறு எஜமானனோ பாதுகாவலனோ இல்லை என்று கூறினான். அதிகாரமும் செல்வமும் அவன் கண்களை மறைத்தன. ஆனால் அல்லாஹ் சத்தியத்தை வெளிப்படுத்தும் நேரம் வந்தபோது ஒரு நபி எழுந்தார். அவருடைய நாவிலே அல்லாஹ்வின் நினைவு மட்டுமே இருந்தது. அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம்ஹு ஃபிரௌன் அவரை சவால் செய்தான். நீ சொல்வது உண்மை என்றால் ஒரு அற்புதம் செய் என்று கூறி எகிப்தின் தலைசிறந்த மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்தான். பெரும் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான கண்கள் பதற்றத்துடன் உற்று நோக்கின. மந்திரவாதிகள் தங்கள் கயிறுகளையும் கோல்களையும் தரையில் வீசினார்கள். கண்முன்னே அவை உயிர் பெற்றது போல் பெரிய பாம்புகளாக நெளிந்தன. மக்கள் பயத்தில் அலறினர். எங்கும் பீதி நிலவியது. அந்த கணத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மனித இயல்பால் சற்று தடுமாறினார். உடனே அல்லாஹ்வின் கட்டளை வந்தது. மூசா, அஞ்சாதே, நிச்சயமாக வெற்றி உன்னுடையதே. அந்த நம்பிக்கையுடன் அவர் தனது கோலை தரையில் வீசினார். அது ஒரு மிகப்பெரிய பாம்பாக மாறி கண் இமைக்கும் நேரத்தில் அந்த மாயாஜாலம் அனைத்தையும் விழுங்கியது. மைதானம் முழுவதும் அமைதி நிலவியது. சத்தியம் வெளிப்பட்டது. ஃபிரௌன் திகைத்துப் போனான். அவரது ஆணவம் உடைந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு மந்திரம் செய்த மந்திரவாதிகள் இப்போது தரையில் சஜ்தாவில் விழுந்து, நாங்கள் மூசாவின் இறைவனையும் ஹாரூனின் இறைவனையும் நம்புகிறோம் என்று அறிவித்தனர். கோபத்தில் ஃபிரௌன், நான் உங்கள் கைகளையும் கால்களையும் வெட்டிவிடுவேன் என்று கத்தினான். ஆனால் அவர்கள் உறுதியுடன், நீ விரும்பியதைச் செய். நாங்கள் இப்போது சத்தியத்தை உணர்ந்துவிட்டோம். அல்லாஹ் உங்களுடன் இருக்கும்போது மாயையும் பொய்யும் எதுவும் நிலைக்காது என்று பதிலளித்தனர். இது ஒரு அற்புதம் மட்டும் அல்ல, சத்தியம் எப்போதும் பொய்யை வெல்லும் என்பதற்கான உயிருள்ள பாடம். அதிகாரம், அச்சுறுத்தல், மாயை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவி வந்தால் உண்மை வெளிப்படும். நம்பிக்கை உள்ள இதயம் ஒருபோதும் தோற்காது என்பதே இந்த நிகழ்வின் பாடம். இது போன்ற குர்ஆன், ஹதீஸ், சரித்திரங்களை அறிய நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த செய்தியை பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள்.